நெஞ்சில் குடியிருக்கும் எனது நண்பா நண்பிகள் ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். நீங்கள் இப்போ ப்ரிவ்யூல பார்த்த மாதிரி ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு கிறிஸ்மஸ் ஜெயந்தி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வந்து எப்படி ரெடி பண்ணுறதுன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோக்களை பார்த்தீங்கன்னா பீட் மார்க்கும் சேர்க்கப்பட்டிருக்கும். அதை வந்து நீங்கள் அலைட் மோஷன் ஆப் வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணிட்டு இப்போ நீங்கள் வந்து அந்த அலைட் மோஷன் ஆப் ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த பீட் மார்க் இருக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த பீட் மார்க் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நான் வந்து சாங்கு லிரிக்ஸு பீட் மார்க் கொடுத்துருப்பேன். இதை வந்து எப்படி சேஞ்ச் பண்ணலான்னு மட்டும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்றீங்க பார்த்தீங்கன்னா, இமேஜை வந்து கரெக்டா பீட் மார்க் ஃபர்ஸ்ட் 0 வச்சுட்டு அடுத்த பீட் மார்க் ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்களா, அந்த பீட் மார்க்ல இருந்து கீழே பிளஸ் ஐக்கன் பார்த்தீங்களா, அதை டச் பண்ணுங்க. டச் பண்ணிட்டு இப்போ நீங்க எடிட் பண்ண போறீங்க பார்த்தீங்களா, அந்த இமேஜை டச் பண்ணுங்க. டச் பண்ணிட்டு மேல 3 டாட் இருக்கு பார்த்தீங்களா, அதை டச் பண்ணி 5வது ஆப்ஷன் பார்த்தீங்களா, ஃபில் கம்போசிஷன் ஏரியா, அது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இமேஜ் வந்து ஆட் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா இதே மாதிரி நீங்க வந்து வீடியோட கடைசி வரைக்கும் ஒரு பீட் மார்க்லயும் வச்சு இமேஜ் ஆட் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி இமேஜ் ஆட் பண்ணியிருக்கிறேன். அந்த இதை நான் வந்து ஓப்பன் பண்ணி காமிக்க பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இதில் பார்த்தீங்கன்னா சாங்கு இமேஜ் எல்லாமே நான் ஆட் பண்ணி வச்சிருக்கேன். இதில் வந்து எப்படி வந்து எஃபெக்ட்லாம் ஆட் பண்ணலான்னு பார்க்கலாம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்களா, அடுத்து 2வது ஒரு இமேஜ் ஸ்டார்ட் ஆகுதா, அடுத்து 3 4வது இமேஜ் ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு வந்து அந்த இடத்துல டபுள் பீட் மார்க் கேட்குறேன். அதை வந்து நீங்கள் கரெக்டாக செட் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் இருக்கு பார்த்தீங்கன்னா, 4வது இமேஜ், அந்த இமேஜை டச் பண்ணுங்க. டச் பண்ணிட்டு இந்த டூப்ளிகேட்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதை டச் பண்ணி காப்பி லேயர்னு ஆப்ஷன் இருக்கா, அதை கொடுத்துட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க பார்த்தீங்கன்னா, அதே பீட் மார்க்லேயே வச்சுட்டு அதே டூப்ளிகேட்ஸ் டச் பண்ணி பேஸ்ட் லேயர் இருக்கு பார்த்தீங்களா, அது கொடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த லேயர் வந்து மேலே இருக்கு. இப்போ நீங்கள் அந்த லேயர் அப்படியே கொண்டு வந்து இந்த இமேஜுக்கு கீழே வச்சு, இந்த இமேஜுக்கு கீழே வச்சிங்களா, அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் இருக்கு பார்த்தீங்கன்னா, இதை விட்டுருங்க. அதுக்கு அடுத்து ஒரு இமேஜ் இருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த இமேஜ் அதே மாதிரி நீங்கள் டச் பண்ணுங்க. டச் பண்ணிட்டு இந்த டூப்ளிகேஷன்ல டச் பண்ணி இந்த காப்பி லேயர் கொடுத்துட்டு திரும்ப அதே மாதிரியே பேஸ்ட் லேயர் கொடுங்க. கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ் இருக்கு பார்த்தீங்களா, இந்த இமேஜை கொண்டு வந்து அப்படியே இது கீழே வச்சிருங்க. கரெக்டா இது கீழே வச்சுட்டு கரெக்டா இந்த மொதல் பீட் மார்க் இருக்குதுன்னா அதுக்கு நேரம் வச்சுருங்க. இப்போ அதே மாதிரியே இந்த இமேஜை டச் பண்ணுங்க. டச் பண்ணிட்டு இந்த காப்பி லேயர் இருக்குங்களா, காப்பி லேயர் கொடுத்துருங்க. காப்பி லேயர் கொடுத்துட்டு இப்போ இந்த பீட் மார்க் இருக்குங்களா, அந்த பீட் மார்க்ல கரெக்டா வச்சுட்டு இப்போ அதே டூப்ளிகேஷன்ல டச் பண்ணி இந்த பேஸ்ட் லேயர் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இப்போ என்ன பண்றீங்கன்னா, இந்த இமேஜை கொண்டு வந்து அப்படியே கீழே வச்சிருங்க. இது கீழே வச்சிருங்க. வச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் எங்கெங்க டபுள் பீட் மார்க் கொடுத்துருக்கோம் அங்கெல்லாம் 2 இமேஜ் ஆட் பண்ணாங்க. நான் உங்களுக்கு வந்து அதுக்காண்டி டபுள் பீட் மார்க் கொடுத்து நான் உங்களுக்கு பீட் மார்க் கொடுக்குறேன். நீங்க வந்து கரெக்டா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து எஃபெக்ட்லாம் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ணுறது பார்த்தா நம்ம எல்லா இமேஜுமே ஆட் பண்ணியாச்சு. இதுக்கெல்லாம் எப்படி வந்து எஃபெக்ட் ஆட் பண்ணலான்னு பார்க்கலாம். நீங்க பேக் வந்துட்டு அந்த சேக் எஃபெக்ட் இருக்கு பார்த்தீங்களா, அந்த சேக் எஃபெக்ட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணினா நான் 3 எஃபெக்ட் கொடுத்துருப்பேன். அந்த 3 எஃபெக்ட் வந்து ஃபர்ஸ்ட் எஃபெக்ட் இருக்கு பார்த்தீங்களா, அதை டச் பண்ணுங்க. டச் பண்ணிட்டு கீழே எஃபெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதில் போயிட்டு இந்த 3 டாட்டை டச் பண்ணி இந்த காப்பி எஃபெக்ட்னு கொடுத்து பார்த்தீங்கன்னா அதை காப்பி பண்ணிட்டு இப்போ பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு இப்போ அந்த பீட் மார்க் இருக்கிறதுல அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணோன்னே ஃபர்ஸ்ட் 2 இமேஜ் பார்த்தீங்களா, அந்த 2 இமேஜுக்கு மட்டும் இந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அந்த இமேஜை டச் பண்ணிட்டு இந்த எஃபெக்ட் இந்த 3 டாட் பேஸ்ட் எப்படி கொடுத்தீங்கன்னா எஃபெக்ட் ஆட் ஆயிரும். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த இமேஜ் ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்களா, அந்த இமேஜை டச் பண்ணி இந்த எஃபெக்ட் வந்து நீங்கள் வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு அந்த சேக் எஃபெக்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணோன்னே 2வது ஒரு எஃபெக்ட் இருக்குதுன்னா இந்த எஃபெக்ட் வந்து நம்ம வந்து லேயரோட காப்பி பண்ண போனோம். அதுக்கு என்ன பண்ணா டூப்ளிகேஷன் டச் பண்ணிட்டு இந்த காப்பி லேயர் கொடுத்துட்டு இப்போ நீங்கள் பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு அந்த பீட் மார்க் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணோன்னே ஃபர்ஸ்ட் நமக்கு 3வது ஒரு இமேஜ் இருக்கு பார்த்தீங்களா, 2 இமேஜுக்கு வந்து ஆட் பண்ணியாச்சு. 3வது இமேஜ் ஸ்டார்ட் ஆகுதுங்களா, அந்த இமேஜை டச் பண்ணுங்க. டச் பண்ணிட்டு மேலே டூப்ளிகேஷன்ல டச் பண்ணிட்டு கீழே பேஸ்ட் செல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை டச் பண்ணீங்கன்னா ஒரு 6 ஆப்ஷன் வரும், 6 7 ஆப்ஷன் வரும். அதில் ஃபர்ஸ்ட் உள்ளதையும் கடைசியிலையும் ஆஃப் பண்ணிட்டு பேஸ்ட் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா இந்த 2 லேயர் இருக்கு பார்த்தீங்கன்னா அதை விட்டுருங்க. அதுக்கு அடுத்து ஒரு இமேஜ் ஸ்டார்ட் ஆகுதா, அந்த இமேஜை டச் பண்ணி இப்போ பேஸ்டில் கொடுத்துருங்க.
ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் ஆஃப் பண்ணீங்கன்னா போதும். அடுத்து வந்து நீங்கள் இது பண்ணோன்னா இதே மாதிரி நீங்கள் வந்து வீடியோட கடைசி வரை அந்த டபுள் லேயரை மட்டும் விட்டுவிட்டு மீதி இருக்கிறது எல்லாத்துக்குமே இந்த எஃபெக்டை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த எஃபெக்ட்லாம் நம்ம ஆட் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா நம்ம மீதி இருக்கிற இந்த ரெண்டு லேயர் இருக்கு பார்த்தீங்களா, இதுக்கு மட்டும்தான் எஃபெக்ட் ஆட் பண்ணணும். அது எப்படின்னு பார்த்துலாமாங்களா? இப்போ நீங்கள் பேக் வந்துங்க, பேக் வந்துட்டு அந்த சேக் எஃபெக்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் கடைசியாக 2 எஃபெக்ட் கொடுத்துங்க பார்த்தீங்களா, அதை வந்து நீங்கள் என்ன ஃபஸ்ட்டு இருக்கு பார்த்தீங்களா, அதை டச் பண்ணுங்க. டச் பண்ணிட்டு இந்த டூப்ளிகேஷன் இருக்கா, அதை டச் பண்ணிட்டு இதையும் அதே மாதிரி காப்பி லேயர் கொடுத்துட்டு இப்போ பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு அந்த பீட் மார்க் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு 4வது இமேஜ் பார்த்தீங்கன்னா நம்ம டபுள் பீட் மார்க் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, கரெக்டாக அதிலே டச் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் இமேஜ் இருக்கு பார்த்தீங்களா, அந்த இமேஜை டச் பண்ணிட்டு அதே டூப்ளிகேட் சிம்பிள் கீழே பார்த்தீங்கன்னா பேஸ்ட் இருக்கா, அந்த ஏரோவை டச் பண்ணி ஃபர்ஸ்ட் உள்ளதையும் கடைசி ஆஃப் பண்ணிட்டு பேஸ்ட் கொடுத்துங்க. இப்போ அதே மாதிரியே இந்த இடத்துல போயிட்டு அதே இந்த பேஸ்டில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த எஃபெக்ட் ஆட் ஆகிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இன்னும் ஒரே ஒரு எஃபெக்ட் மட்டும் இருக்குது, அதை மட்டும் ஆட் பண்ணிட்டோம்னா வீடியோ ரெடி ஆயிடும். இப்போ நீங்கள் பேக் வந்தாங்க, பேக் வந்துட்டு அந்த சேக்கப்பட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணோன்னா இந்த இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் இது மட்டும் நம்ம காப்பி பண்ணியாச்சு. அடுத்து 2வது ஒன்று பார்த்தீங்கன்னா கீழே அதை அதே மாதிரி தாங்க டச் பண்ணிட்டு அதே மாதிரி இந்த டூப்ளிகேஷன் டச் பண்ணி இந்த காப்பி லேயரு இப்போ நீங்கள் பேக் வந்துடுங்க. பேக் வந்து அந்த பீட் மார்க்கே ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணோன்னா அந்த டபுள் பீட் மார்க் வச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அதில் ஃபர்ஸ்ட் இதுக்கு மட்டும் நம்ம ஆட் பண்ணியிருக்கேன். கீழே பார்த்தா 2வது ஒரு இமேஜ் இருக்கும், அந்த இமேஜை டச் பண்ணுங்க. அந்த டூப்ளிகேஷனை டச் பண்ணிட்டு பேஸ்டில் கொடுத்து இந்த ஃபர்ஸ்ட்ல கடைசியில் ஆஃப் பண்ணிட்டு பேஸ்ட் கொடுத்துங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட இமேஜ் வந்து இந்த பீட் மார்க்லேருந்து அடுத்த பீட் மார்க் போகுதுன்னா அதை வந்து இமேஜை டச் பண்ணிட்டு 4வது ஒரு ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா, 4வது ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்களா, அதை கொடுத்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த இதுக்கு எஃபெக்ட் ஆட் பண்ணியாச்சா. இப்போ நீங்கள் அதே மாதிரியே அடுத்த 2வது லேயர் இருக்கு பார்த்தீங்களா, அதில் போயிட்டு அதே மாதிரி பேஸ்டில் கொடுத்தீங்கன்னா இந்த இதுக்கு எஃபெக்ட் ஆட் ஆயிரும். இதையும் அதே மாதிரி தான் நம்ம பீட் மார்க்லேருந்து அடுத்த பீட் மார்க் இமேஜ் போச்சுன்னா இந்த மாதிரி கொடுத்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா கடைசி ஒரே ஒரு இது மட்டும் இருக்கும், அதையும் அதே மாதிரியே டச் பண்ணிட்டு பேஸ்டில் கொடுத்தீங்கன்னா எஃபெக்ட் ஆட் ஆயிரும். இதையும் அதே மாதிரியே நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு இப்போ நீங்கள் வந்து ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னாவே தெரியும். நீங்கள் ப்ரிவ்யூவில் பார்த்த மாதிரி ஒரு ட்ரெண்டிங்கான கிருஷ்ண ஜெயந்தி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வந்து நம்மளே ரெடி பண்ணலாம். இப்போ வந்து நீங்கள் வந்து இமேஜ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இமேஜை டச் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த மாதிரி வேணுமோ அதை வந்து கரெக்டாக இந்த மாதிரி செட் பண்ணி உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஃபோட்டோலாம் வந்து நம்ம மாதிரியே கையிலேயே இப்படியே வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிட்டு முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.